Hi soldiers! இன்னைக்கு நாம பில்ட் பண்ண போற பிசி ஒரு ஸ்பெஷலான பிசி. ஏன் அப்படின்னா இது நாம நம்மளோட இர்ஃபான் ப்ரோக்காக பில்ட் பண்ண போறோம். பட் அது ஸ்பெஷலான்னு கேட்டா அதை விட ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் இருக்கு. அது என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இர்ஃபான் ப்ரோ வந்து பார்த்தா 3.3 லேக் ஒரு பிசி பில்ட் பண்ணியிருந்தாரு. இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா ஒரு 2.7 லேக்குக்கு ஒரு மேக்ஸ் ஸ்டுடியோ வாங்கியிருந்தாரு. பொறுமை சாமி. மேக்ஸ் ஸ்டுடியோட இன்டெலிஜென்ட் டென்ஷன் ஆகுது. இப்படி அபசகுனமா தடங்கள் ஏற்படுதுன்னா என் மனசுக்கு என்னமோ சரியா படல. அந்த ரெண்டு மெஷினை விட இப்போ நான் பண்ண போற பிசி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நமக்கு இன்னைக்கு சேலஞ்ச். பட் இது ஒரு சிக்கல் என்னன்னா இந்த பிசியோட பட்ஜெட் வெறும் 1.4 லேக் தான். 1.4 லேக் விசஸ் 2.7 லேக் அண்ட் 3.3 லேக். கவிதை மாதிரி இருக்குதுல்ல. சோ இந்த வீடியோ கடைசியில நாம பில்ட் பண்ண போற பிசி ரெண்டு மெஷினையும் கம்பீட் பண்ணுதா, அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க பிசி டாக், இது உங்க பிசி டாக் பில்டிங் பிசி ஃபார் இர்ஃபான் ஸ்ட்ரீட். This video is sponsored by Fractal Design. Fractal Designன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீடிஷ் பிராண்ட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரீமியம் பிசி கேசஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்றாங்க ரொம்ப காலமாக. பட் இந்தியாவில் புதுசாக இருந்தாலும் இவங்களோட கேசஸ் எல்லாமே பிரீமியமாகவும் அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கேசஸ்ல பார்க்க முடியாத சில விஷயங்கள் இதில் இருக்கும். இதில் என்னென்ன அப்படின்றத இந்த பிசி பில்ட் பண்ணும்போது நீங்களே பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் இன்கேஸ் வந்து உங்களோட பிசி பில்ட் பண்ண போறீங்க ஃபியூச்சர்லன்னா நீங்கள் வந்து Fractal Design ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். நாம இர்ஃபான் ப்ரோக்கு பண்ண போற பிசின்றது ஃபுல் அண்ட் ஃபுல் எடிட்டிங்காக மட்டுமே, அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் வீடியோ ப்ரொடியூஸ் பண்றதுக்காக மட்டுமே பண்ண போற பிசி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த பிசியை வெறும் எடிட்டிங், அதை பார்த்தீங்கன்னா வீடியோ ப்ரொடக்ஷன் அதை மட்டும் மைண்ட்ல வச்சு பண்ண பிசி. ஸோ இதுல இருக்க கான்ஃபிகரேஷன் எல்லாமே அதுக்காக பண்ணியிருக்கோம். முதல்ல நம்ம ப்ராசஸர் மதர் போர்ட்ல இருந்து எப்பயும் போல ஆரம்பிப்போம் பிசியை பில்ட் பண்றதுக்கு. ஸோ முதல்ல நம்ம எப்பயும் போல ப்ராசஸர் தான் இருப்போம். இந்த ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் i7 13700K. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40,000 ரேஞ்சில் வரும். ஸோ இந்த ப்ராசஸர் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 16 கோர்ஸ் கிடைக்கும் தியரிட்டிக்கலி ஸ்பீக்கிங். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 வந்து எஃபிஷியன்சி கோர்ஸும் மீதி 8 வந்து பெர்ஃபார்மன்ஸ் கோர்ஸ் இருக்கும். இது ஒரு நல்ல விஷயம் தான், ஏன்னா மல்டி த்ரெட்டிங் போது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓவரால் த்ரெட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 24 த்ரெட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட ப்ராசஸர் இந்த பில்டுக்கு. நம்மளோட மதர் போர்டு வந்து பார்த்தீங்கன்னா கிகாபைட்டோட RS-Z790 RS Elite AX. இது வந்து பார்த்தீங்கன்னா Z790 சிப்செட்டோட மதர் போர்டு. அண்ட் இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள மதர் போர்டு இருக்கா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்ட். இதில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 19 ஃபேஸ் ஆஃப் விஆர்எம்க்கு 16+1+2, அதை பார்த்தீங்கன்னா 16 ஃபேஸ் வந்து விசிசிக்கு, ஒன்று பார்த்தீங்கன்னா ஐஜிபியு, இன்னும் 2 பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி ஃபேஸஸ். மொத்தம் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 19 ஃபேஸஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா சொன்ன மாதிரி. அண்ட் இதோட பிரைஸ் 40,000 சொன்னல, இதோட பிரைஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 26,000 ரேஞ்சுக்கு வரும். ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் DDR5 சப்போர்ட் பண்ணுற Z790 மதர் போர்ட். இப்போ என்ன பண்ணுன்னா முதல்ல நம்ம வந்து எப்பயும் போல ப்ராசஸர் வந்து இன்ஸ்டால் பண்ணிடுவோம். ப்ராசஸரை போடுவோம். ஓப்பன் பண்ணியாச்சு. தெரியுதுங்களா ப்ராசஸர்? இதுதான் மூளை. அவ்வளோதான், ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இதுக்காக பார்த்தீங்கன்னா நம்மளோட பிசிக்கான ரேம்ஸ், அதை வேறு மெமரி மாட்யூல்ஸ். மெமரிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 16GB DDR5 ரேம் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 5200 MHz. ஏன் 32GB போட்டிருக்கோன்னா வீடியோ எடிட்டிங்க்கு 32GB மஸ்ட் கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும். ஸோ அதனால் பார்த்தா 32GB போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரேமோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட 15,000 அந்த ரேஞ்சில் வரும். 2 ரேம் சேர்த்து சொல்கிறேன். பழைய வெஞ்சன்ஸ் பார்த்துருக்கீங்களா சோல்ஜர்ஸ்? அந்த வெஞ்சன்ஸோட அப்டேட்டட் DDR5 மாடல். ஓகே, உள்ள ஹீட் சிங்க் இருக்கும். ரேம் போட போகிறேன் ஒன்று. இந்த பீஸில் இன்கேஸ் வந்து ஃபியூச்சரில் வேணும்னா இன்னொரு 30GB ஸ்டிக்கு இல்லைனா ஒரு கிட்டு வாங்கி போட்டு நம்ம வந்து மொத்தமாக 64GB மாற்றிக்கலாம். தட் இஸ் குட் ஐடியா. எஸ்எஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட WD Blue SN570. இதோட ரீட் ரைட் பார்த்தீங்கன்னா 3500 MB/s, அதாவது பார்த்தீங்கன்னா 3.5 GB/s போகும். ஜிகாபைட்டில் சொல்கிறேன். ஆனால் ப்ரைஸும் கம்மி, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3,500 சொல்ஜஸ். அதே மாதிரி வந்து ஏன் ப்ரோ 500GB தான் போயிருக்கீங்க, 1TB போகலாமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். எதனால 500GB போட போகிறோன்னா அவரோட லோக்கல் டிஸ்கில் வச்சு எடிட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபியூச்சரில் வந்து நம்ம அவங்களுக்கு சர்வர் பண்ணி தர போகிறோம். சர்வர் பண்ணி தரும்போது எல்லாமே வந்து சர்வரில் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஹார்ட் டிஸ்கே தேவைப்படாது. ஜஸ்ட் ஒரு OS ரன் ஆகிறதுக்கும் சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கும் SSD மட்டும் இருந்தால் போதும். மீதி எல்லாமே சர்வரில் இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இதில் போட்டலாம். SSD மாட்டியாச்சு. இதுக்கப்புறம் கூலரை மாட்டணும். ஸோ கூலர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கூலர் நம்ம போட்டிருக்கோம்னா டீப் கூலோட KMX L240 ARGB ஒயிட்டு. ஓகே, முதல்ல இதை வந்து ஓப்பன் பண்ணிவிடுவோம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 அந்த ரேஞ்சு தான் சொல்லிச்சு இருக்கும். ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு கூலர். ஓகே, இப்போ இதை செட்டப் பண்ணுவோம். தெரிஞ்சுதான் சொல்லிச்சு பம்பு. இந்த பம்பில் வந்து இன்டெல் ப்ராக்கெட் போடணும். இது தெரியுதுங்களா?
இதுதான் இன்டெல் பிராக்கெட், இது ஏஎம்டி பிராக்கெட். இன்டெல் விசஸ் ஏஎம்டி எப்படி இது ஈஸியாக கண்டுபிடிக்குதுன்னா, இன்டெல் வந்து எப்போ பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும் எக்ஸ் மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படி சொல்கிறது, இது பா மாதிரி இருக்கும், தமிழில் பா போடும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கும். எதுங்களா, நாய் பிஸ்கெட் மாதிரி இருக்கா? ஆமாம் சொல்லி சிங்க இருக்கு. நாய் பிஸ்கெட் வந்து ஏஎம்டி, எக்ஸ் மாதிரி இருக்கிறது வந்து இன்டெல். அதுவும் சாப்பிட்றதானா, பட் நம்ம சாப்பிட்றது இல்லை. ஆக்சுவலாக இந்த பில்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இர்ஃபான் ப்ரோக்கு டீச் பண்ணுற மாதிரி நம்மளோட டீச்சிங் யூடியூபர்ஸ் டு பில்ட் பிசி அப்படின்ற செக்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வரலான்னு பார்த்தேன். பட் என்னன்னா வந்து ஒரு நாள் கேட்டால் நான் வந்து அமெரிக்காவில் இருக்கிறேன், இன்னொரு நாள் கேட்டால் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறேன், இன்னொரு நாள் கேட்டால் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்மளால வந்து வீடியோ எடுக்க முடியவில்லை. பட் இருந்தாலும் கடைசியாக இந்த வீடியோ பில்டு முடியும் போது நம்ம வந்து இர்ஃபானை போய் மீட் பண்ணுவோம். சோல்ஜர்ஸ் வர ஃபேன் மாட்டோம் ரேடியேட்டரில் இப்படி இருக்கும். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறானோ. ஃபேன் மாட்டியாச்சு சோல்ஜர்ஸ், கூலர் ரெடி. மதர் போர்டில் எடுத்து மாட்ட வேண்டியதான். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா பேக் பிளேட் வேணும். ஸோ திஸ் இஸ் த பேக் பிளேட். நமக்கு தான் வரல, விட்டுடுங்க. பூமராங்க மாதிரி இருக்காங்க, தூக்கி போனால் திருப்பி வராது. நம்ம என்ன பண்ணா இந்த பின்புறம் மாட்ட வேண்டும். மாட்டியாச்சா? இப்போ என்ன பண்ணா திருப்பிட்டு ரெட் கலர் ஜாம் இல்லை, ஒயிட் கலர் ஜாம் இல்லை, இது வந்து கிரே கலர் ஜாம். மைனஸ் தான் ஒயிட் ஜாம் சொல்கிறேன், நீ வேற தப்பா எடுத்துக்கிறேன். ஸோ இது என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெர்மல் பேஸ்ட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாம போட்ட மாதிரி போட்டிருப்பேன். எதுக்காக அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற இது இருக்கு இல்லையா, டை, நம்மளோட சிலிக்கான் வேஃபர் டை, இப்படி தான் நாம போட்ட மாதிரி நீட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற வச்சிருக்கேன். அப்படி சொன்னவன் இந்த ரங்கராஜ நம்பி என்று சொல். ஓகே சோல்ஜர்ஸ், இங்கே இருக்க ரிமூவ் பிஃபோர் இன்ஸ்டாலேஷன் எடுத்து மாட்டிக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட மதர் போர்டு செய்ய வேண்டிய வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்மளோட கேபினெட் எடுக்க வேண்டியது தான். ஓகே சோல்ஜர்ஸ், ஸ்வீடன்லேருந்து வந்திருக்கும் கேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்டலோட பாப் எக்ஸல் ஏர். ஓகே இங்கே பாருங்கள் சோல்ஜர்ஸ், ஸ்டவ் மேலே கடாய், பாக்கெட்டில் சடா, நான் ஏதேதோ பேசுறேன். ஓப்பன் பண்ணியாச்சு. அது பிடிக்குது, கொஞ்சம் திருப்பிச்சு. அந்த பக்கம் போகாத. நாங்கெல்லாம் மறதக்காரங்கடா. என்ன அப்படி பிடிக்கிறா, எந்த சிறுபுறா, மேலே பண்ணி அடிச்சிருச்சா. இதுக்கு தான் கூட்டம் இல்லை, அப்பதே போட்டுருந்தாங்க, போயிருக்கலாம் கொழுப்பு. சிலர் வந்து நீங்க வந்து நான் கதை விட்றோன்னு கூட நினைப்பீங்க. இது கதை இல்லை, நிஜம் கதை ஜீவா கூப்பிட்டேன். பயங்கர அருமையா இருக்குல்ல. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடிஷ் பிராண்ட். எனக்கு ஸ்வீடிஷ் தெரியாது, இது ஸ்வீடிஷ்ல வந்து குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு வரும். Bra kvalitetsprodukt. எது எங்க சொல்லு? Bra kvalitetsprodukt. ஸ்வீடிஷ்காரங்க இந்த கம்பெனியோட ஓனர் பாப்பாருப்பா, தாய்மொழியை சீப்படுத்துற இனிமே உனக்கு ப்ராடக்டே கிடையாதுடா. ஓகே ஃபைன், பில்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். முதல்ல என்ன பண்ணலாம்னா ஃப்ராக்டல்ல படுக்க போடுவோம். இங்கே பாருங்க சோல்ஜர்ஸ், தனியாக கழட்டிட்டு வந்துருச்சு. என்ன இது கண்டெய்னர் சோல்ஜர்ஸ், இன்கேஸ் நீங்கள் சாப்பிட்றதுக்கு பிஸ்கெட் வாங்கினே இதில் போட்டு ஒடுக்கி வச்சுக்கலாம். ஓகே ஃபைன், இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல எஸ்எம்பிஎஸ் பண்ணணும். எங்கே எஸ்எம்பிஎஸ்? அதே சொல்கிறேன் சோல்ஜர்ஸ், இந்த கேஸோட ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் நினைக்கிறேன். 10,000 ரூபாய் இது ஒருத்தானா கண்டிப்பாக ஒர்த்து தான். ஸோ இது வந்து இந்த பிசி நம்ம யூஸ் பண்ண போகிற எஸ்எம்பிஎஸ் வந்து PM750 டீப்களோடது. இது கோல்டு சர்டிஃபைட் எஸ்எம்பிஎஸ். ஸோ இதுவும் ஏன்னா இது கொஞ்சம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே வரனால இது சீப்பு, அது இல்லாமல் நல்லா ஒர்க் ஆகும். இது அப்படியே மாற்றிடலாம். இப்போ ஹார்ட் டிரைவ் போட சொல்லி, என்ன ப்ரோ சர்வர் போட போகிறோம், ஹார்ட் டிரைவ் தேவையில்லைன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டிங்க. பட் இப்போதைக்கு வந்து சர்வர் போடாதனால இப்போதைக்கு ஹார்ட் டிரைவ் போட்டுக்கிறோம். 2 TB இது இருக்கு இல்லையா, மிக்கி மவுஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த இதை போட்டுக்கணும். இப்போ இதை வச்சுட்டு ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். ஓகே டன், அதில் ஸ்லைட் பண்ணிட்டு டைட் பண்ணுறது தான். ஆர்டர் போட்டாச்சு, எஸ்எம்பிஎஸ் போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து மதர் போர்டு நம்ம போட வேண்டியதான். மதர் போர்டு போட்டு நம்ம வந்து கேபிள் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே இருங்க. ஸோ ஸ்க்ரூஸ் எடுத்து போட வேண்டியதான். ஓகே சோல்ஜர்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மதர் போர்டை மாட்டியாச்சு. என்ன பண்ணணும், நம்மளோட கூலரை வந்து சேசிஸில் மாட்டோம். 2 போட்டால் போதும். மாட்டியாச்சு. ஓகே சோல்ஜர்ஸ், பிசி பில்ட் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணோம். கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டை பண்ணணும். இவ்வளோ தான் நம்மளோட ஒர்க் பேலன்ஸ் ரிமைனிங் ஒர்க்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்.
கேபிள் மேனேஜ்மெண்ட் பண்ணியாச்சு. திஸ் இஸ் ஃப்ரண்ட் சைட். எப்படி இருக்கு, நல்லா இருக்கா? இப்போ வந்து பேக் சைட். ஆக்சுவலாக கேபிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் சொல்லிட்டு மாற்றி எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஒரே வழியாக கொண்டு போனால் இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருந்திருக்கும். பட் இனியா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணோம், நம்ம பில்டில் கடைசி விஷயமான ஒரு விஷயத்தை ஆட் பண்ணோம். அது என்னன்னா நம்மளோட ஜிபியூ. ஸோ இந்த பில்டிங் நம்ம யூஸ் பண்ண போகிற ஜிபியூ வந்து பார்த்தீங்கன்னா ஜோட்டாக்கோட RTX 3060 Ti. இது வெறும் 38,000 ரூபாய் தான். சொல்லி அது இல்லாமல் இது ஓசி எடிஷன் தான். என்னதான் குட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் கம்மியாலாம் இருக்காது, நல்லா தான் இருக்கும். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்கடா. ஓகே ஃபைன், தெரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 2 ஸ்லாட்ஸ் வந்து பிரிக்கணும். இதை எடுத்து இப்படி மாட்டணும். இதை மாட்டியாச்சு. க்ரூஸ் போட்டலாம். அவ்வளோதான் சோல்ஜர்ஸ், நம்மளோட இர்ஃபான் ப்ரோவோட பில்டு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிசி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட இர்ஃபான் ப்ரோவோட ஸ்டூடியோக்கு போயிட்டு கம்பேர் பண்ணி பார்ப்போம் அவரோட பிசியோட. சோல்ஜர்ஸ், பிரபுவோட காரில் போய் கொண்டிருக்கிறோம். பின்னாடி தான் ஃப்ராக்டல் டிசைன், அதான் பிசி. இங்கே பாருங்க, பிரபு தான் கார் ஓட்டுறாரு. ஏன்னா பிரபுவோட காரு. வெயில் இஸ் கொல்திங், வேர்த்து கொட்டிங். இந்த அநியாயம் பண்றியடா. ஓட்டு இனிமே நீ கார் ஓட்டுறத பார்த்து இல்ல நேரங்கள் கழித்து. சோல்ஜர்ஸ், நம்ம ப்ரோவோட ஆக்சுவலாக ப்ரோக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்க வேணாம் அவருக்கு. ஸோ அவரோட ஆஃபீஸ் வந்தாச்சு. ஆக்சுவலாக என்ன மேட்டர்னா ஆஃபீஸ் அவர் ஒன்றும் வீடியோ போடாதனால நம்ம வந்து ஆஃபீஸ்க்கு வெளியே இருந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். ஆஃபீஸ் வெளியே இல்லை, ஆஃபீஸ் உள்ள தான் எடுக்கிறோம். இங்கே தான் நாங்கள் நிறைய வீடியோ எடுத்து இதெல்லாம் எடுத்துமே, இந்த வாட்டர் வார். ஆமாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் த பிசி. அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்களே. டெஸ்ட் ரிப்போர்ட், பிசி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்ற ரிப்போர்ட். ஓகே, கடைசியாக பார்ப்போம். சூப்பர். ஆக்சுவலி என்ன மேட்டர்னா பெருசாக இருக்கிறது வந்து வாங்கும் போது நல்லா இருக்குது, அப்புறமா யூஸ் பண்ணும்போது அது ஒரு பெரிய இடத்த அடைக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. எப்படி இருக்கு? ஏன் இவ்வளோ காலியாக இருக்குது? அந்த இடத்துல நீங்கள் கஸ்டமர் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக என்ன நிறைய ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் கூலிங், தண்ணி போகிற பம்ப் வரும். நம்ம போடல, அது போடல, வேணா ஃபியூச்சரில் போட்டலாம். இவ்வளோ தான் கம்ப்யூட்டர் இல்லை. ஆமாம். ஓ மை காட். நீங்கள் இன்கேஸ் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா ஓப்பன் பண்ணிட்டு உள்ள ஒரு ட்ரே இருக்கு, இதில் பொருள் போட்டு வச்சுக்கலாம். இது மேக்னெட் வச்சுட்டு ஓகே. பென்ட்ரைவ்ஸ் இந்த மாதிரி ஏதாவது. ஓ அப்படி. ஸ்நாக்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இருக்கட்டும், யூஸ் ஆகும். ஓப்பன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு கட்டுறேன். இது அப்படியே ஃபீல் பண்ணுங்க. ஓகே. ஸோ இது வந்து RTX 3060 Ti. நம்ம இதுக்கு முன்னாடி இருக்க பீஸில் 3070 போட்டிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த வாட்டி கம்மி பண்ணியிருக்கோம். 3070 அந்த இதில் பெரிய பீஸில் இதை வந்து நம்ம இது போட்டிருக்கோமா, AMD போட்டிருக்கோம். Intel 13700K i7. ஆமாம், இது வந்து ஹைப்ரிட் ஆர்கிடெக்சர் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸர். அதுதான் E-core, P-core, எஃபிஷியன்சி, பர்ஃபார்மன்ஸ் ஸ்கோர் ரெண்டு தனித்தனியாக இருக்கும். என்ன சார், ஒண்ணுமே புரியலையே சார். எப்படி என்னதான் சொன்னாலும் ஒரு 10 செகண்ட் கூட மைண்ட் அடிக்காது இந்த விஷயங்கள். ஏன்னா அல்டிமேட்லி நமக்கு என்னன்னா வந்து இட்ஸ் குட். அதுதான் மெயின். ஸோ இந்த பிசி பண்ணது என்னன்னா, இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி வச்சிருக்க உங்களோட ஏதாவது லாஸ்ட் வீடியோ போட்டீங்க, அதுல இருக்கிற 2 பீஸஸோட நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், அட் த சேம் டைம் பிரைஸும் கம்மியா இருக்கணும் அப்படின்றது தான். அப்படின்னு டோட்டல் பிரைஸ் என்ன இப்போ? 1.4 lakh. 1.4. இது ரேம் பார்க்க அழகாக இருக்குது. RGB போல, நானும் RGB தான் அது. பட் கேஸில் ஃபேன்ல எல்லாம் RGB இருக்கு. இங்கெல்லாம் லைட் எரியும். ஆமாம், அங்கே மட்டும் லைட் எரியாது. ரேம்ல எரியாது, இதுல லைட் எரியும், மேலே லைட் எரியும், ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்லையும் லைட் எரியும். ஏன் அங்கே லைட் எரியாது? எங்க ரேம்லையா? அது போட்டால் எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ரூபாய் போடணும். சரி, அப்ப எனக்கு இது வேணும். சூப்பர். இங்கே இது HDMI. இது கிராஃபிக்ஸ் கார்டு அவுட்புட், DP எல்லாமே இருக்கு. ஸோ இது வந்து தியரிட்டிக்கலி இட் ஷுட் ஒர்க் பெட்டர் தென் யுவர் ப்ரீவியஸ் மேக் ஸ்டுடியோ. அண்ட் அது மேக் ஸ்டுடியோ வந்து அதுதான் அது வீடியோவில் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃபார் FCP. ஏன்னா FCPயோட ஒர்க் ஃப்ளோ வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அது எப்பயுமே ஸ்மூத்தாக இருக்கும் போது ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அது அவங்களோட. ஸோ இது பார்க்கலாம், இது எப்படி இருக்குது. இது நல்லா ஒர்க் பண்ணும், நல்லா பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணும். எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிட்டு சொல்கிறீங்களா? டெஃபினட்டாக நல்லா இருக்கும். ஏன்னா நீங்கள் இதில் ஊறி போயிருக்கீங்க. ஸோ அது நான் டெஃபினட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக.
ஓகே சோல்ஜர்ஸ், இந்த பிசிஐ பில் செய்து எடுத்துகிட்டு டெலிவரி செய்தாச்சு. அந்த பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலாக பார்க்கலான்ட்டு தான் ஆக்சுவலாக நான் வீடியோ முன்னாடி அதை சொல்லியிருப்பேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒர்க் வந்து இப்போ பயங்கரமாக போய் கொண்டிருக்கிறது எக்ஸிஸ்டிங் பிசிஸில், அதனால் இப்போ பண்ண முடியல. மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்குள்ளே மேபி டைம் இருந்துன்னா முடிஞ்சால் பண்ணலாம். அன்ஃபார்ச்சுனேட்லி இர்ஃபான்ஸோட பிசிஸை வந்து நம்மளால் பெஞ்ச் மார்க் பண்ண முடியல. பட் நம்ம பில் பண்ணோம் இல்லையா, அந்த பிசியோட பர்ஃபார்மன்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்தாங்க இல்லையா. ஸோ இந்த பிசின்றது ஃபுல்லி யூடியூப் வீடியோ ப்ரொடக்ஷனுக்காக மட்டுமே பில் பண்ண பிசி. ஸோ அதனால் நம்ம முக்கியமாக பார்க்கறது வீடியோ எடிட்டிங் தான். இர்ஃபான் ப்ரோ பிசி கூட கம்பேர் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி நம்ம பில் பண்ண 4.5 lakh பிசியோட நம்ம இதை கம்பேர் பண்ணல. ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா 5950X இருக்கு அண்ட் ஈவன் 3080 இருந்தது நம்மகிட்ட இருக்குது. இப்போ இந்த பிசியில் பார்த்தீங்கன்னா 13700K அண்ட் 3060 Ti. அந்த 4.5 lakh இருக்க பிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட ப்ரீமியம் சாம்பிள் ப்ராஜெக்ட்டை அரௌண்ட் 1 minute 30 seconds ரன் பண்ணுச்சு. ஆனால் இந்த பிசி இப்போ பில் பண்ண பிசி அது 4.5 lakh, இப்போ இருக்கிறது 1.4 lakhs. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1 minute 47 seconds இதை வந்து ரன் பண்ணி முடிச்சிருச்சு. ஈவன் தோ அதை விட இது அதிகமான டைம் எடுத்தாலும் கம்பேரிங் டு பட்ஜெட் இது ரொம்பவே கம்மி. இந்த பில்டு பண்ணதுக்கான ரீசன் அதுதான். பட்ஜெட் கம்மியா இருந்தாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கொடுக்கும். அதுக்கான ரீசன் 13700K. அதில் இருக்கிற குயிக் சிங். அது மட்டும் இல்லாமல் 3060 எனஃப் தான். வீடியோ எடிட்டிங் வந்து நீங்க 3080 போடணும் அவசியம் கிடையாது, 3070 போடணும் அவசியம் கிடையாது. 3060 மோர் தென் எனஃப் தான் இந்த ப்ராசருக்கு. இன்கேஸ் நம்ம 3900K போறதா இருந்தா நம்ம இன்னும் கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கார்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அப்படி இல்லை ப்ராசரில் நம்ம மணி இன்வெஸ்ட் பண்ணாம கிராஃபிக்ஸ் கார்டில் மட்டும் இன்வெஸ்ட் பண்றதா இருந்தீங்கன்னா அது கேமிங்க்கு இல்லை மற்ற ஒர்க் லோட்ஸ்க்கு கரெக்டாக இருக்கும். பட் வீடியோ எடிட்டிங்க்கு அது ப்ரீமியம் ப்ரோக்கு அது கரெக்டாக இருக்குன்னா கரெக்டாக இருக்காது. ஸோ அதனால தான் இந்த பிசியில் வந்து நம்ம வந்து 13700K அண்ட் 3060 Tiயோட கிராஃபிக்ஸ் கார்டு நிறுத்திட்டோம். அதுக்கு மேலே அப்கிரேட் பண்ணல. இது தவிர கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் டெடிகேட்டாக எடுக்கல. பட் டீம் பொதுவாக வந்து பிசி ஃபேக்டரில் வந்து எடுக்கிற டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா GTA 5 பார்த்தீங்கன்னா 1080pல மேக்ஸ் டவுட் செட்டிங்ஸில் 186 FPS வந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டூம் ரைடரில் பார்த்தீங்கன்னா 187 FPS கிடைச்சிருக்கு. இது ரெண்டுமே 1080p தான் மேக்ஸ் டவுட் செட்டிங்ஸ். பார்க்க நல்லா இருக்கா? பார்க்க நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்க்கல. பார்க்க நல்லா இருக்கு. இது பொம்மை மாதிரி பார்க்க நல்லா இருக்கா? ஒர்க் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா ஒர்க் பண்ணும். அது இன்னொரு திங், கேபிள் மேனேஜ்மெண்ட். ஸோ கேபிள் மேனேஜ்மெண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எனக்கு வேணது இதெல்லாம் பட் நல்லா பண்ணிருக்கீங்க, அழகா இருக்கு. ஓகே, எப்படி 10 out of எனக்கு இதுல வந்து எந்த ஒரு முன் அனுபவமும் கிடையாது. பட் 10 out of 10 டெஃபினட்டா 10 out of 10. ஏன்னா ஈஸியா இருக்கும்ல இப்படி இருந்துச்சுன்னா நம்ம தான் கல்றதுக்கு கொள்றதுக்கு அடுத்து. ஓகே சோல்ஜர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் தி ஒரு அழகான பிசி. பட் தான் ஒர்க் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத சொல்றேன். ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். பாய்.